அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் இனி அழகுமதி வேலைக்கு போக மாட்டாங்கன்னு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சுரேஷ், இனி அழகுமதி அப்ப வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்வா அப்படிதானே? இதெல்லாம் கேட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மலரு, நீ உடனே வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, அழகுமதி தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால இப்போ வேலைக்கு போக போகிறதில்ல. அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த வேலை இருக்கிறதுனால தானே யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனையால் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா இப்போ இந்த வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகுமதி என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை ஏற்கனவே அழகுமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. சுரேஷ், நீயாவது ராஜலக்ஷ்மி அத்தை கிட்ட பேசி புரிய வைக்க கூடாதா? ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மலரணி, அம்மா சொல்கிறதும் சரிதானே. இந்த வேலை இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் இருக்க யார் பேச்சையும் அழகுமதி கேட்கவே இல்லை. இப்போ அவங்களே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இனியாவது இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி பொறுப்பான மருமகளா இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ், நீயும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் சுரேஷ், நீ எதுக்காக அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை, நான் தான் சுரேஷ் கிட்ட உண்மையை சொன்னேன். அழகுமதி ரொம்பவே மனசு வேதனையோட இருப்பாங்க. அழகுமதியை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வான்னு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. மலரு, உனக்கு வேற வேலையே இல்லையா? காலேஜுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போக தெரியுதுல்ல, அதே மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு அழகுமதிக்கு தெரியாதா என்ன? சுரேஷ் தான் அழகுமதியை கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் தான் சுரேஷ் கிட்ட இப்படிலாம் அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ், உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ கிளம்பு, மலர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மலர் யோசிக்கிறாங்க, அழகுமதி கிட்ட பேசணும். அழகுமதி இப்போ ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. நம்ம அழகுமதி கிட்ட பேசினா கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மலர் யோசிக்கும்போது, அந்த சமயம் அங்கே வந்த ராஜலக்ஷ்மி, மலரு, நீ வர வர என் பேச்சை கேட்காம அழகுமதிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற. அழகுமதி வேலைக்கு கிளம்பும்போது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த. இப்போ பாத்தியா, அழகுமதி நீ வேலைக்கு போக போகிறதே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய பிறந்தநாளுக்கு இங்கே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நானும் கேக்கெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க? நான் தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறேன்னு நினச்சேன். இப்போ அழகுமதியாவது வேலைக்கு போகிறாங்கன்னு யோசித்தேன். அவங்களும் வேலைக்கு போகலை. நீங்கள் ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? அழகுமதி நிறைய படிச்சிருக்காங்க, பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படிலாம் எதுக்காக பேசுகிறீங்க? இதெல்லாம் கேட்டால் அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்லும்போது, ஏன் அழகுமதி பேசின பேச்சால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன். அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, அமைதியாக இருந்த. இப்போ மட்டும் என்ன அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, எங்கள் பேச்சை கேட்டாதான் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ எதுக்கு அழகுமதியை பார்க்கறதுக்காக போகிற? அழகுமதி நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளையிலேருந்து அழகுமதி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்யணும்னு அழகுமதிக்கிட்ட நானே பேச போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாரு, ரொம்ப அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்களும் இப்படி தான் பேசுகிறீங்க, ஆனாலும் மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறேன். அழகுமதி ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதுக்காக உங்கள் பேச்சை கேட்டுட்டு அழகுமதி கிட்ட பேசாமல் இருந்தால் சரியான்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், என் பேச்சை கேளு. கிச்சனில் உனக்கு வேறு வேலையே இல்லையா மலரு? அப்படி எந்த வேலையும் இல்லைன்னா உடனே காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி தன்னுடைய ரூமுக்கு வராங்க. அதானே பார்த்தேன், ஏதாவது வேலை இல்லையான்னு கேட்கும்போதே நினச்சேன், மறுபடியும் காஃபி தான் கேட்பாங்க, ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கிட்ட பேசலான்னு நினச்சா, இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை அழகுமதி கிட்ட பேசக்கூடாது, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க மலர். ராஜலக்ஷ்மி சொன்ன மாதிரியே காஃபி எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. சரி மலரு, கால் வலிக்குது, தைலம் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, மலர் சாப்பிடாம இருக்காங்க, நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் மலருக்கு வேணும்னா சாப்பிடட்டும், நீ எதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்? நீ முதல்ல நான் சொன்ன வேலையை செய், தைலம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதி சாப்பிடாம இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. இந்த வேலை அழகுமதிக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காம ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர்.
அழகுமதி கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக வராங்க. உடனே மலர் அங்கே வந்துட்டு, என்ன அழகுமதி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இனி நான் வேலைக்கு போக போகிறதில்ல, அப்போ கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும், வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு ராஜலக்ஷ்மி அத்தை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நானும் இந்த வீட்டு மருமக தானே, இந்த வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ராகவனும் ராஜலக்ஷ்மியும். பார்த்தீங்களா, வேலைக்கு போகிறதால வீட்டில் இருக்க வேலையை செய்யாமல் இருந்தா அழகுமதி இப்போ வேற வழி இல்லாமல் கிச்சனில் இருக்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த மலர் தான் அழகுமதி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. அழகுமதியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் மலர் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லும்போது உடனே ராகவன், பொறுமையாரு ராஜலக்ஷ்மி, நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அழகுமதி வேலைக்கு போகிறதால நம்ம பேச்சை கேட்காம இருந்தா, ஆனால் இனி அப்படி இருக்க முடியாதுல்ல. அழகுமதி நம்ம வீட்டு மருமக, நம்ம பேச்சை கேட்டு தான் ஆகணும், வீட்டில் இருக்க வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதனால் அழகுமதி மறுபடியும் நம்ம பேச்சை கேட்காம இருந்தா கண்டிப்பாக அழகுமதியோட அப்பா அம்மா கிட்ட நானே பேசுவேன். அதனால் நீ பொறுமையாரு ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். இனி அழகுமதி நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ராஜலக்ஷ்மி. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அழகுமதி ரொம்ப பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க, இத்தனை நாள் அழகுமதிக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அழகுமதி பொறுப்பாக எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறா. வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறாளே. உண்மையாகவே அழகுமதிக்கு இந்த வேலையெல்லாம் அப்போ செய்ய தெரியுமா? நான் தான் அழகுமதியை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி டம்ளரை எடுத்து வைக்காம, மலரு இந்த டம்ளர் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகுமதி வந்து அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போகிறாங்க. பரவாயில்லையே, சுரேஷ் காஃபி குடித்த டம்ளரை எடுக்க முடியாதுன்னு பேசி பிரச்சனை செஞ்சேன். இப்போ என் பேச்சை கேட்டு இந்த டம்ளரை வேற கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போறியா? இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எப்படியும் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய மாட்டீங்க, எப்படியும் மலரக்காவை தான் கூப்பிடுவீங்க. அவங்க எவ்வளோ வேலையை தனியாக செய்ய முடியும், அதனால தான் இந்த வேலையை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, நீயும் பொறுப்பாக இந்த வீட்டு மருமகன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன, நீ வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்க வேலையை செய்யவே மாட்ட, இப்போ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிற அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த, வேலைக்கு போனாலும் நான் வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு அழகுமதி ரொம்ப பொறுமையாக ராஜலக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுரேஷ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்லையே, இவ்வளோ பொறுமையாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அழகுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சுரேஷ். ஆனால் அழகுமதி சரியாக சாப்பிடாம அவங்க காலேஜில் வேலை பார்த்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி ரொம்ப பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நல்லபடியாக செய்கிறாங்க. ஆனால் யார்கிட்டேயும் பேசாமல் தன்னுடைய ரூமில் இருக்கும்போது ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினச்சேன், என் அப்பாவுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு யோசித்தேன், இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு நிரந்தரமாக கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இப்படிலாம் பேசுனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் வேலைக்கு போகிறத பார்த்து என் அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. அதனால அவங்கக்கிட்டேயும் பேச முடியாமல் தான் இருக்கேன் அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதி. அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷ் வந்து அழகுமதி யோசிக்கிறத கவனிக்கிறாரு. அவங்க ரொம்பவே மனசு வேதனைப்படுறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே சுரேஷ் வந்து, அழகுமதி என்னாச்சு, நீ சாப்பிட்டியா, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு மலரணி சொன்னாங்க அப்படின்னு அக்கறையாக பேசும்போது, இல்லைங்க நான் சாப்பிட்டுட்டேன், நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ வருவீங்கன்னு தெரியாது, இல்லைனா உங்களுக்கு நானே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதி, நீ எதுக்காக வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்கிற, அதான் மலரணி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களேன்னு சொல்லும்போது, நான் வீட்டில் சும்மா தானங்க இருக்கேன், பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையவாவது சரியாக பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு தெரியும், ஆனால் நீங்கள் இப்போ வருவீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல, ஆமாம் நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற, நீ சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு தெரியும், ஆமாம் உன்னுடைய வேலையை பற்றி யோசிக்கிறியா, இப்போ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இந்த வேலை கிடைக்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டியோ அதே மாதிரி இந்த வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எவ்வளோ மனசு வேதனைப்படுவேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ நீ அங்கே வேலைக்கு போக முடியாது, ஆனால் உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, வேறு ஏதாவது வேலை கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இப்போ எனக்கு எந்த வேலையும் கிடைக்க வேண்டாம், நான் நிம்மதியாக வீட்டிலையே இருக்கிறேன், நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, அப்படி இருக்கும்போது இந்த வேலை எனக்கு எப்பயுமே இருந்தால் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சேன், என் அப்பா எங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காரு,
அதனால இந்த வேலைக்கு போகணும், என் குடும்பத்த பார்த்துக்கணும்னு நெனச்சேன். நான் நெனச்சது எதுவுமே நடக்கல." அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அழகுமதி. அழகுமதி தன்னுடைய வேலைய நெனச்சு இப்படி அழ ஆரம்பிப்பாங்கன்னு யோசிக்காத சுரேஷ், அழகுமதி தன்னுடைய குடும்பத்துக்காக வேலைக்கு போகணும், தன்னுடைய அப்பாவ நல்லா பார்த்துக்கணும், அம்மாவ நல்லா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. நான் தான் இங்க தங்கராஜ் மாமா பேச்ச கேட்டு அமைதியா இருந்துட்டேன். நான் மட்டும் அழகுமதிக்கு அப்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தா, அழகுமதிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அழகுமதி நிம்மதியா, சந்தோஷமா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே! அழகுமதி இவ்ளோ மனசு வேதனைப்படுறதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. உடனே சுரேஷ் அழகுமதி கிட்ட ஆறுதலா பேசுறாரு. "அழகுமதி, உனக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. நீ சந்தோஷமா மறுபடியும் உன்னுடைய வேலைக்கு போக தான் போற. நல்லா சம்பாதிக்க தான் போற. உன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் உனக்காகவும் உன்னுடைய வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும்போது இங்கே அழகுமதி சுரேஷை பார்க்குறாங்க. "என்ன அழகுமதி, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நான் தான் பேசுகிறேன், உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி பேசுகிறேன். ஆனா, நீ இப்ப மனசு வேதனைப்படாத. இப்படி சாப்பிடாம இருந்தா மட்டும் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? அதனால பொறுமையா இரு. நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ கண்டிப்பா வந்து சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிய கூப்பிட்டு போறாரு சுரேஷ். "மலர, நீ சாப்பாடு எடுத்து வைங்க. அழகுமதி சாப்பிடட்டும்." அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ராகவனும் ராஜலட்சுமியும் கவனிக்கிறாங்க. "சுரேஷு, நீ எதுக்காக அழகுமதிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்? நீ எதுக்காக அழகுமதிக்கு உதவி செய்யணும்? ஏன் அழகுமதியை நீ கூப்பிட்டு வர? வேணும்னா அழகுமதி வந்து சாப்பிட மாட்டாளா? எந்த வேலையும் சரியாக செய்கிறதில்லன்னு." சொல்லும்போது, "அம்மா, அழகுமதி இப்போ பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாதீங்க. இதெல்லாம் சரியில்லைம்மா. அழகுமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறா. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆறுதலாக பேசியிருக்கணும். எப்படி அழகுமதி வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் ரொம்ப பொறுமையாக பேசுகிறாளோ அதே மாதிரி நீங்களும் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீட்ல எந்த பிரச்சனையும் வராதும்மா. அது மட்டும் இல்லாம அழகுமதி சரியா சாப்பிடாம இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அழகுமதியே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அழகுமதி நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. இதெல்லாம் சரியா?" அப்படின்னு சுரேஷ் அழகுமதிக்காக பேசுறாரு. ராஜலட்சுமி கிட்ட கேள்வி கேட்குறாரு. "என்ன சுரேஷு, இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி. "அம்மா, நான் சரியாதாம்மா பேசுறேன். இத்தனை நாள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன். அழகுமதிக்காக நான் பேசினதே இல்லை. ஆனால் இப்போ அழகுமதி எவ்வளோ பொறுப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேலையை செய்கிறாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால நீங்கள் அழகுமதியை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாம்மா. நான் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலை, அழகுமதிக்காகவும் பேசலை. நான் வந்து இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அழகுமதி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது மலர் வந்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, சுரேஷ் இத்தனை நாள் ராஜலட்சுமி அத்தை பேச்சை கேட்டுட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றானே, இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ராஜலட்சுமி அத்தை பதில் பேச முடியாம அமைதியா இருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அழகுமதி, "அதான் சுரேஷ் சொல்றான்ல, நீ சந்தோஷமா சாப்பிடு. எந்த பிரச்சனையும் இல்லை. இனி சுரேஷ் உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்படிதானே சுரேஷ்?" அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் சந்தோஷப்படுறாரு. அழகுமதியும் சாப்பிட்டுட்டு சுரேஷ் கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. உடனே ராகவன் சொல்றாங்க. "என்ன ராஜலக்ஷ்மி, இங்க என்ன நடக்குது? சுரேஷ் வர வர அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றான், நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்ன ராஜலக்ஷ்மி இதெல்லாம்னு?" சொல்லும்போது, "எனக்கு மட்டும் என்னங்க புரியுது. நான் வந்து எப்படியாவது அழகுமதி இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யலைன்னு சொன்னா, கண்டிப்பா அ சுரேஷ் வந்து அழகுமதி கிட்ட கேள்வி கேட்பான். மறுபடியும் அழகுமதி எந்த வேலைக்கும் போயிறக்கூடாதுல்லங்க. அதனால தான் இப்படிலாம் பேசினேன். ஆனா சுரேஷ் இப்படி நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான் பாருங்க." அப்படின்னு சொல்லும்போது, இங்க ராகவனும், ராஜலக்ஷ்மியும் சுரேஷ் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றத பத்தி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் சுரேஷ் தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. அழகுமதி சீக்கிரமா வந்து சுரேஷ்க்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்க சுரேஷ் வேலைக்கு கிளம்பும்போது அவங்களும் வீட்டு வாசல்ல வந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுரேஷ் யோசிக்கிறாரு, இத்தனை நாள் அழகுமதி இப்படி நம்ம வேலைக்கு போகும்போது வந்து பார்க்கவே மாட்டா, சாப்பாடு எடுத்து குடுக்க மாட்டா. இன்னைக்கு என்ன, இதெல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு சுரேஷ். அங்க வேலைக்கு வந்த சுரேஷ் யோசிக்கிறாரு, அழகுமதிக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைச்சா அழகுமதி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எப்படியாவது இந்த வேலை மறுபடியும் அழகுமதிக்கு கிடைக்கணும். எப்படி தங்கராஜ் மாமா அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்கவே கூடாதுன்னு அந்த சார் கிட்ட பேசிட்டு வந்தாரோ, அதே மாதிரி மறுபடியும் அந்த சார் கிட்ட பேசி இந்த வேலையை அழகுமதிக்கு வாங்கி கொடுக்கணும். மறுபடியும் அழகுமதி சந்தோஷமா அவங்க வேலைக்கு போறத நான் பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்க அழகுமதியை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா அழகுமதி இவ்வளோ பொறுப்பா எனக்காக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எனக்காக அழகுமதி சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அழகுமதிக்காக நான் இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை. அழகுமதியை நான் இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன்.
அழகுமதி சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க வேலைக்கு போகணும். அதனால அழகுமதியோட காலேஜ்ல போயிட்டு அந்த சார் கிட்ட மறுபடியும் பேசி, அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே செய்யணும். அழகுமதிக்காக நான் தானே இப்படிலாம் செய்யணும். அப்பதானே அழகுமதி சந்தோஷப்படுவாங்க. என்ன இருந்தாலும் தங்கராஜ் மாமா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படி அந்த சார் கிட்ட பேசியிருக்கவும் வேண்டாம். அதனால அழகுமதி இவ்ளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு நானும் யோசிக்காம அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்துட்டேன். இனி பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சுரேஷ் அங்கருந்து கிளம்புறாரு. சுரேஷ் அழகுமதி ஏற்கனவே வேலை செஞ்ச அந்த காலேஜுக்கு வராரு. அந்த சார பார்த்து பேசுறாரு. "சார், எதுக்காக அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க? அழகுமதி என்னுடைய மனைவி தான். அவங்க ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அவங்க வேலைய ரொம்ப அக்கறையா, பொறுப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அழகுமதிய புரிஞ்சுக்காம ஏன் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க? அழகுமதிக்கு நெறைய திறமை இருக்கு. எனக்கு தெரியும். அழகுமதி மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வேணும்னே தங்கராஜ் பேச்ச கேட்டு தானே இப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. தங்கராஜ் மாமா எங்க வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் யோசனை பண்ணி இந்த வேலைக்கு அழகுமதி வர வேண்டான்னு சொன்னாரு. ஆனா இப்ப நான் சொல்றேன். அழகுமதிக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கணும். நானே வந்து அழகுமதிக்காக பேசும்போது நீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? தங்கராஜ் பேச்ச கேட்டு தானே இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. இப்ப நான் அழகுமதிக்காக பேசுறேன். நீங்க மட்டும் என் பேச்ச கேட்டு மறுபடியும் அழகுமதிக்கு இந்த வேலைய நீங்க குடுக்கலன்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாம அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு நீங்க சொன்னதால, நானும் கண்டிப்பா உங்களுக்கு சரியான பதில் குடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், அப்படிலாம் நீங்க செய்ய வேண்டாம். ஏற்கனவே தங்கராஜ பத்தி எங்களுக்கு தெரியும். தங்கராஜ் நம்ம காலேஜுக்கு நெறைய உதவி செஞ்சிருக்காரு. தங்கராஜ் பேச்ச கேட்டு தான் அழகுமதி இங்க வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னேன். அழகுமதி எப்பயுமே இங்க நிரந்தரமா வேலை பார்க்கணும்னு நெனச்சாங்க. நான் தங்கராஜ் பேச்ச கேட்டு தான் இப்படிலாம் செஞ்சேன் சார்" அப்படின்னு சொல்லும்போது, "போதும். நீங்க செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். இனியும் இப்படிலாம் நீங்க செய்ய வேண்டாம். அழகுமதி எப்பயும் போல சந்தோஷமா இங்க வேலைக்கு வரட்டுமே" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சார், நீங்களே சொல்லிட்டீங்க. நாளைக்கு நீங்களே அழகுமதிய கூப்பிட்டு வாங்க. அவங்க மறுபடியும் இங்க வேலைக்கு வரலாம். அழகுமதிய பத்தி எனக்கு தெரியும். தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நினைப்பாங்க. அவங்க வேலைய ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பாங்க. இருந்தாலும் தங்கராஜ் பேச்ச கேட்டு தான் அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் வந்து சொல்றாரு, "நான் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அழகுமதி இங்க எப்பயும் போல வேலைக்கு வந்தா அதுவே போதும். நீங்க வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதிய நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கருந்து கிளம்புறாரு. இங்க காலேஜ்ல இருந்து அழகுமதிக்கு ஃபோன் பண்றாங்க. அழகுமதி எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையேன்னு யோசிக்கும்போது, அழகுமதி, "நீங்க நாளைக்கு இங்க வேலைக்கு வரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "சார், நீங்க தானே சார் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் சுரேஷ் வந்து பேசினாரு. மறுபடியும் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக சுரேஷ் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நீங்க நாளைக்கு கண்டிப்பா இங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அ உடனே சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. "சுரேஷ் எனக்காக வந்து பேசினாரா? மறுபடியும் நான் வேலைக்கு வரலாமா?" அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. உடனே அழகுமதி ரொம்ப சந்தோஷமா மலர்கிட்ட வந்து இந்த உண்மைய சொல்றாங்க. "மலரக்கா, எனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க." "அப்படியா? நான் தான் சொன்னேன்ல, உன்னுடைய திறமைக்கு சீக்கிரமா உனக்கு வேலை கிடைக்கும்னு. பாத்தியா? நீ நெனச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சுன்னு" சொல்லும்போது, "இல்ல, அ நான் எந்த காலேஜ்ல ஏற்கனவே வேலை பார்த்தனோ, அங்கேயே எனக்கு இந்த வேலைய நிரந்தரமா குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கே வேலைக்கு வந்து சேரலான்னு சொல்லிட்டாங்க." ஆனா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? சுரேஷ் தான். சுரேஷ் என்ன புரிஞ்சுகிட்டு எனக்காக அந்த சார் கிட்ட பேசியிருக்காரு. மறுபடியும் இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு சுரேஷ். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் இத்தன நாள் சுரேஷ புரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனா, நான் வேலைக்கு போனா தான் சந்தோஷமா இருப்பேன்னு புரிஞ்சுகிட்டு, என் குடும்பத்துக்காக அப்பதான் நான் சப்போர்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுகிட்டு, எனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக சுரேஷ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க. அழகுமதி. "சரி அழகுமதி, உடனே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, சுரேஷ்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் யோசிக்கிறேன்னு" சொல்லும்போது, "ஏன், சுரேஷ் உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த உண்மைய நீ சுரேஷ்கிட்ட சொன்னா சுரேஷ் சந்தோஷப்படுவான்ல? உனக்காக சுரேஷ் இவ்ளோ செஞ்சிருக்கான், இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். நீ சுரேஷ்கிட்ட பேசாம இருந்தா சரியான்னு" கேட்குறாங்க. "நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்த அழகுமதி ரொம்ப சந்தோஷமா முதல் முறையா சுரேஷ்க்கு ஃபோன் பண்றாங்க. எப்பயுமே அழகுமதி எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டா அப்படின்னு மலர்கிட்ட சுரேஷ் சொன்னதெல்லாம் மலர் யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு அழகுமதி ஃபோன் பண்ண போறாங்க. சுரேஷ் சந்தோஷப்பட போறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். அழகுமதி ஃபோன் பண்ணும்போது சுரேஷ் யோசிக்கிறாரு. அழகுமதி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? எனக்கும் அழகுமதிக்கும் கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது. அழகுமதி எனக்கு ஃபோன் பண்ணதே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு சுரேஷ். "என்ன அழகுமதி, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க.
நீங்கள் செஞ்ச உதவிக்காக தான் நன்றி சொல்ல ஃபோன் பண்ணேன். எனக்காக நீங்கள் அந்த சார்கிட்ட பேசியிருக்கீங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாளைக்கு நான் வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதையும் சொன்னாங்க. அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு பொறுப்பாக பேசுகிறாங்க அழகுமதி. என்ன அழகுமதி, நீ தான் பேசுறியா? இல்லை, என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்ட. ஆனால் இப்போ எனக்காக சமைச்சு வைக்கிறேன்னு சொல்கிற. பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்பயும் போல சந்தோஷமாக வேலைக்கு போனாதான் நீ எப்பயும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப. அதனால தான் உனக்காக நான் பேசினேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நானே உன்னை காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வரேன் அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு சுரேஷ். சுரேஷ் சந்தோஷமாக பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அழகுமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு வரும்போது அழகுமதிக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஏன்னா அழகுமதி இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி நாளையிலேருந்து மறுபடியும் வேலைக்கு போக போகிறா அப்படின்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சுரேஷ் வீட்டுக்கு வரும்போது தங்கராஜ் ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. தங்கராஜ் மாமா எப்போ வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அழகுமதி இனி வேலைக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை, அழகுமதி நாளையிலேருந்து மறுபடியும் வேலைக்கு போக போகிறாங்க, அதனால தான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சுரேஷ் சொன்னதை கேட்டு உடனே தங்கராஜ், என்ன சுரேஷ் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்க. அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்கு அந்த சார்கிட்ட பேசுகிறீங்க? நானே பொறுமையாக இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அழகுமதிக்காக நான் மறுபடியும் அந்த சார்கிட்ட பேசினேன். நாளையிலேருந்து அழகுமதி வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுரேஷ் பேசும்போது, முதல் முறையாக சுரேஷ் தங்கராஜை எதிர்த்து பேசுகிறாரே அப்படின்னு மலர் கவனிக்கிறாங்க. சுரேஷ் பேசுகிறத கேட்டு அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. அழகுமதி அப்படின்னு சுரேஷ் கூப்பிடுறாரு. உடனே அழகுமதி அங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த அழகுமதி, உனக்காக தான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இந்த வேலைக்கு போகணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே தங்கராஜ் வந்து, என்ன அழகுமதி, இப்படி சுரேஷ் மனசு மாறுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா? சுரேஷ் எப்பயுமே என் பேச்சை கேட்பான், என்னை எதிர்த்து பேச மாட்டான். ஆனால் இப்போ எனக்கு தெரியாமல் அந்த சார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். அழகுமதி மறுபடியும் வேலைக்கு போகணும்னு பேசுகிறான். என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, தங்கராஜ் மாமா, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நான் தான் உங்களுக்கு சரியான பதில் சொல்கிறேன்ல. அழகுமதிக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் அந்த சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை அழகுமதிக்கு நிரந்தரமாக கிடச்சிருக்கு. அழகுமதி எப்பயுமே இங்கே வேலை பார்க்கலாம், அவங்க குடும்பத்துக்கும் உதவி செய்யலாம். நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அழகுமதி சாப்பிடாம கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அழகுமதி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கு அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க? அழகுமதி கண்டிப்பாக நாளையிலேருந்து வேலைக்கு போவாங்க. அழகுமதியை நான் தான் காலேஜுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் இப்படி பேசுவான்னு யோசிக்கவே இல்லையேன்னு இங்கே ரொம்ப கோபமாக பேசுகிறாரு தங்கராஜ். போதும் தங்கராஜ் மாமா, இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். உங்களால் தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் பேச்சை கேட்காம நீங்கள் அந்த சார்கிட்ட பேசுனதால அழகுமதி அவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க. அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அழகுமதி இப்போ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா? கேள்வி கேட்காதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சுரேஷ் அழகுமதிக்காக பேசுனது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. பதில் பேச முடியாமல் தங்கராஜ், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அழகுமதி தான். சுரேஷ் இப்படிலாம் எதிர்த்து பேசுவான்னு நினைக்கல. அழகுமதி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுரேஷ்கிட்ட பேசணும். அழகுமதி இனி வேலைக்கு போகவே மாட்டாங்கன்னு மறுபடியும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும். அழகுமதி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு வந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இதெல்லாம் பார்த்து மலரும் அழகுமதியும் சந்தோஷப்படுறாங்க. சுரேஷ் இப்படி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, சுரேஷ் என்ன இப்படிலாம் பேசுகிற? தங்கராஜ் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, தங்கராஜுக்கு நீங்கள் வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள், நான் அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். தங்கராஜ் மாமா செஞ்சதெல்லாம் சரியில்லைம்மா, அதனால் அழகுமதி கஷ்டப்படணுமா? அழகுமதி வேலைக்கு கண்டிப்பாக போகணும், அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷு நீ ஏன் சுரேஷ் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லும்போது, அழகுமதி பொறுப்பாக
நம்ம வீட்டு மருமகளா எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க, எல்லார் பேச்சையும் கேட்குறாங்க. அப்புறம் என்னம்மா, அழகுமதி நினச்ச மாதிரி வேலைக்கு போகட்டுமே, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? இனி அழகுமதிக்கு யாராவது பிரச்சனை செஞ்சீங்க, நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். சரி அழகுமதி, நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. நீ எவ்வளோ வேலைய பார்ப்ப? நாளைக்கு நானே உன்னை வேலைக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. சுரேஷ் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அழகுமதியை கூப்பிட்டுட்டு காலேஜுக்கு வராரு. இங்க மறுபடியும் அழகுமதி சந்தோஷமா அவங்க வேலையில சேர்றாங்க. சுரேஷ் இப்படி அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவான், மறுபடியும் அழகுமதி வேலைக்கு போறதுக்காக சுரேஷ் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சுரேஷ் மேலையும் அழகுமதி மேலையும் ரொம்ப கோவமா இருக்காரு தங்கராஜ்.